இன்று ஒரு நிமிடம் சுற்றி பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் நமக்கு ஒரு பாடம் கற்றுத் தருகிறது. சின்ன எறும்பை பாருங்கள். அது மிகவும் சிறியது. ஆனால் அதன் முயற்சி மிகவும் பெரியது. தன்னை விட பல மடங்கு எடையை தூக்கி செல்கிறது. ஒரு தடையா? உடனே நின்று விடாது. மீண்டும் முயற்சி செய்யும். மீண்டும் விழுந்தாலும் மீண்டும் எழும். நாமோ சில நேரங்களில் ஒரு தோல்வி வந்தாலே மனம் உடைந்து விடுகிறோம். ஆனால் எறும்பு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? விழுவது தவறு இல்லை, எழாமல் இருப்பதே தவறு. இப்போது கழுகை பாருங்கள். புயல் வரும்போது பல பறவைகள் மரங்களில் ஒளிந்து கொள்கின்றன. ஆனால் கழுகு மட்டும் வேறுபட்டது. அது புயலை பார்த்து பயப்படாது. அந்த காற்றையே பயன்படுத்தி இன்னும் உயரம் பறக்கும். வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும். சில நேரங்களில் யாரும் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் வாய்ப்புகள் தாமதமாகும். சில நேரங்களில் நம்பியவர்கள் விட்டு போகலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், புயல் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை உயர்த்ததான் வந்திருக்கிறது. இப்போது சிங்கத்தை பாருங்கள். அது காட்டில் மிக பெரிய விலங்கு இல்லை, மிக வேகமானதும் இல்லை. ஆனால் அது ராஜா. ஏன் தெரியுமா? அதன் மனதில் பயம் இல்லை. அதன் நடை தன்னம்பிக்கை. அதன் பார்வை நம்பிக்கை. உலகம் எப்போதும் திறமையை மட்டும் மதிக்காது, தன்னம்பிக்கையோடு நிற்கும் ஒருவரை மதிக்கும். நீங்கள் எத்தனை முறை தோற்றீர்கள் என்பது முக்கியமில்லை, நீங்கள் எத்தனை முறை எழுந்தீர்கள் என்பதே முக்கியம். நீங்கள் மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, நின்றுவிடாதீர்கள். நீங்கள் இப்போது சிறியவராக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் பெரியவராக மாறலாம். நீங்கள் இப்போது அமைதியாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் உலகமே உங்கள் பெயரை பேசலாம். நீங்கள் இப்போது போராடிக் கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் உங்கள் கதை மற்றவர்களுக்கு ஊக்கமாக மாறலாம். எறும்பு போல உழையுங்கள், கழுகு போல உயர பறக்குங்கள், சிங்கம் போல தைரியமாக இருங்கள். ஒவ்வொரு காலையும் எழுந்ததும் இதை சொல்லுங்கள், நான் முடியும். நான் வளருவேன். நான் வெல்வேன். ஏனெனில் வெற்றி முதலில் மனதில் பிறக்கிறது, பிறகு வாழ்க்கையில் நடக்கிறது. இன்று ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள். நாளை அது பெரிய வெற்றியின் தொடக்கம் ஆகும். நம்பிக்கை வைத்திருங்கள், முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் உங்கள் நேரம் வரும்.